வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காண போகிறது, நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு ஸ்டேஷ்னரி கடை, அதாவது பேப்பர் கடை, மாணவர்களுக்கு எழுது பொருட்கள், நோட்டு புக்கு, இந்தமாரி ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி பொருட்கள் கடை திறக்கிறதா இருந்தால் மொத்தமாக ஒரே இடத்துல எங்கே வாங்கிறது, இது எப்படின்றது இப்போது இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நோட்டு புத்தகங்கள், பென்சில்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஃபைலு, இந்தமாரி அனைத்து பொருட்களும் ஒரே இடத்துல இருக்குங்க. அங்கே போய் நமக்கு தேவையான பொருட்களை மொத்தமாக வாங்கி உங்களோட பகுதியில் எப்படி ஒரு கடை திறந்து வியாபாரம் பண்ணுவது என்பது இப்பொழுது நேரடியாக நம்ம பார்ப்போம். சென்னை நகருக்கு போயிடுங்க. நேராக சென்னை நகருக்கு போயிட்டு அங்கே சென்னையில் பாரிஸ் பஸ் ஸ்டாண்டு, டவுன் பஸ் ஸ்டாண்டு இருக்குங்க. அந்த டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் அப்படியே வந்து நின்னீங்கன்னா ஒலிம்பிக் கார்ட்ஸ்னு ஒரு பெரிய ஒரு ஷோரூம் இருக்குங்க. அதுதான் ஆண்டர்சன் தெரு. அந்த ஆண்டர்சன் தெருவில் இரண்டு புறமும் பார்த்தீங்கன்னா இந்தமாரி எல்லா விதமான ஒரு பேப்பர் கடை, பேப்பர் மார்ட்டுன்னு வாங்க, நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க பேப்பர் கடைன்ட்டு. மாணவர்கள் படிக்கிறதுக்கு தேவையான அனைத்து பொருட்களும், மற்றபடி ஆஃபீஸ் தேவைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இப்போ பார்க்குற இந்த ஆண்டர்சன் ஸ்ட்ரீட் இங்கே தாங்க மொத்தமாக வாங்கி கொள்ளலாம். நீங்கள் இது போன்ற 3 தெருக்கள் உள்ளதுங்க. ஒன்று மலையப்ப பெருமாள் வீதி, இன்னொன்று பந்தர் தெரு. இங்கே வந்து பேப்பர் பிளேட்லேருந்து, பேப்பர் கப்புலேருந்து, அதாவது இந்தமாரி பேப்பர் கேரி பையிலேருந்து எல்லாமே இங்கே மொத்தமாக கிடைக்குங்க. அது இல்லாமல் பிறந்த நாள் கொண்டாட தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே கிடைக்குங்க. இந்த பகுதியில் பாருங்கள், இதுமாரி அலங்கரிக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே இங்கே நீங்கள் ஒரு பேப்பர் கடை வைக்கிறதுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இங்கே கிடைக்குங்க. இந்தமாரி பேப்பர் பிளேட்டு, பேப்பர் கப்பு, இப்போ பிளாஸ்டிக் கேரி பையெல்லாம் இங்கே விற்கிறாங்க. இது அநேகமாக ஜனவரி 1ஆம் தேதி முதல் தடை செய்யப்பட்டுவிடும். இந்த ஆண்டர்சன் தெருவில் நடுவில் அதிகமாக பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ்கள் இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னாலும் நிறைய கடைகள் இருக்குங்க. இதுதான் இந்த ஆண்டர்சன் தெரு. இங்கே வந்து திருமண அழைப்புதல், இது வந்து திருமண அழைப்புதல் கடைகள். அங்கேயும் மொத்தமாக வாங்கி நீங்கள் உங்கள் பகுதியில் வியாபாரம் செய்யலாம். அப்புறம் ஜெராக்ஸ் பேப்பர் வகைகள், நோட்டு புத்தகங்கள், பேனாக்கள், பென்சில்கள், ஜாமெட்ரி பாக்ஸுங்க, அந்தமாரி எல்லா விதமான ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்டுன்னு வாங்க. அது A to Z இந்த 3 தெருக்களையும் மொத்தமாக விற்கிறாங்க, சில்லறையாகவும் விற்கிறாங்க. உங்களுக்கு சொந்தத்துக்கு தேவைன்னா அவங்க சில்லறை விலையில் தான் தருவாங்க. கடைக்குன்னா அது ஒரு ரேட்டு, சில்லறை விற்பனைனா அது ஒரு ரேட்டுங்க. அது இல்லாமல் ஐடி கார்டு, கழுத்தில் மாட்டக்கூடிய ஐடி கார்டு தயாரிக்க தேவையான பொருட்கள், பட்டாசு ரகங்கள், இப்போ தீபாவளி வந்து போச்சு, பட்டாசு ரகங்கள் இங்கே மொத்த விற்பனையும் சில்லறை விற்பனைக்கும் கிடைக்குங்க. இது போன்று ஒரு நோட்டு புத்தகங்கள் கடை, எழுது பொருட்கள் கடை வைக்க தேவையான அனைத்து வகையான பொருட்கள் இந்த ஆண்டர்சன் தெரு, பந்தர் தெரு, மலையப்ப பெருமாள் வீதி இங்கே கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வர்ற 2019ஆம் வருஷத்துக்கு தேவையான டைரிகள் இப்போயே வந்து போச்சுங்க. காலண்டர்கள், அந்த காலண்டர் இப்போ இன்னும் ஒரு மாதத்தில் வந்துடுங்க. அப்புறம் ஆயுத பூஜை, இப்போ வர்ற பண்டிகை ஆயுத பூஜை, அதற்கு தேவையான அந்த பொருட்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே இங்கே மொத்த விற்பனைக்கும் கிடைக்கும், சில்லறை விற்பனைக்கும் கிடைக்குங்க. கிட்டத்தட்ட இந்த 3 தெருவுலையும் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 கடைகள் இருக்குங்க. 1000 கடைகளில் ஒவ்வொரு வகை கடைகளும் தனித்தனி பொருளுக்குன்னு கடைகள் இருக்குங்க. இப்போ பேப்பர் கேரி பேக்குன்னா அதுக்கு தனி கடை, திருமண அழைப்பதுன்னா அதுக்கு தனி கடை, நோட்டு புத்தகங்கள்,
ஆஃபீஸ் ஃபைலு இந்தமாரி இருக்கிறதுக்கு ஒரு தனி கடை, ஆஃபீஸ் ஃபைலுக்குன்னு தனியாக ஒரு கடை இருக்குங்க. அப்புறம் பேப்பர் கப்பு அதுக்குன்னு ஒரு தனியாக கடை இருக்குங்க. இந்தமாரி ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனி கடைகளாக இங்கே இருக்குங்க. உங்களுக்கு எது தேவையோ இது பேப்பர் கப்பு கடைங்க. இது திருமண அழைப்பிதழ், எல்லா விதமான இதெல்லாம் திருமண அழைப்பிதழ் கடை. இது ஃபைலு இந்தமாரி விற்கிற கடைகளுங்க. அனைத்து விதமான பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கலாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பாரிமுனை டவுன் பஸ் ஸ்டாண்டு எதிரில் உள்ள ஆண்டர்சன் தெரு, பந்தர் தெரு, மலையப்ப பெருமாள் தெரு இங்கே தாங்க. எங்கேயும் அலைய தேவையில்லை. பாரிஸ் கார்னர் டவுன் பஸ் ஸ்டாண்ட் வெளியே நின்று இட்டு பார்த்தீங்கன்னாலே ஒலிம்பிக் கார் ஷோரூம்னு தெரியும். அங்கே போய் நீங்கள் நேரடியாக ஒரு எழுதுபொருள் நோட்டு புத்தகம் கடை உங்கள் கடையை உங்கள் ஊரில் ஆரம்பிக்க விரும்புனீங்கன்னா இங்கே போய் நேரடியாக உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி ஆரம்பித்து நல்ல வருமானம் பெறலாங்க. எமது தமிழ் தொழில் என்ற யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.